எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த பேட்சில் 59 டெஸ்ட் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். தமிழ், மேக்ஸு, யூனிட் 6, யூனிட் 5, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஐஎன்எம் இதெல்லாமே இந்த யூனிட்டில் வந்து கவர் ஆகும். அதாவது யூனிட் 1 to 6 வரைக்கும் இருக்குது குரூப் 4 சிலபஸ், குரூப் 2, 2Aல. நெக்ஸ்ட் வந்து தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஆட் ஆகி எல்லாமே ஹோல் பேட்ச் தான். எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட. ஸோ இதில் ரிவிஷன் டெஸ்ட் மொத்தமாக 8 டெஸ்ட் இருக்கும். 11,000+ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேட்சில் கவர் ஆகுது. ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஷின் இருக்கும். தமிழ்லேருந்து 100 கொஷின், அதர் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு 100 கொஷின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 200 கொஷின் இதில் இருக்கும். தமிழ் 100, அதர் டாப்பிக்லேருந்து 100. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 12 ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஏப்ரல் 15 நடக்கும். அதில் 6th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஜிகே டாப்பிக்கில் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 5, யூனிட் 9 அதில் என்னென்ன பார்ட் படிக்கணும், எந்த பார்ட் மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸில் ஒரு டாபிக் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஏப்ரல் 17 அடுத்த டேர்ம் 6th தமிழ் நெக்ஸ்ட் டேர்ம் இருக்கும். அடுத்து 11th எத்திக்ஸ் புக்கில் 1 to 5 யூனிட். அடுத்து செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஏப்ரல் 19 பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்ட் டேர்ம் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டெஸ்ட் இருக்கும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் நியூ புக் மட்டும் இல்லாமல் ஓல்டு புக் தமிழும் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஓல்டு புக்லேருந்து கொஸ்டின் நிறையா கேட்குறதுனால. ஸோ கொஸ்டின் எல்லாமே அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான். தமிழ் வந்து இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதான் வந்து ஷெடியூல். இந்த ஷெடியூல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த ஷெடியூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ இதில் எப்படின்னா இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆகஸ்ட்டில் வந்து முடியும், ஆகஸ்ட் 29. ஆனால் உங்களுக்கு ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எக்ஸாம் நடக்கிற மாதிரி ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குரூப் 4 படிக்கிறதா இருந்தால் ஏப்ரல் மந்த்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏப்ரல் 25 ரிலீஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஷெடியூல் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். முன்னாடி முடிக்கிற மாதிரி அந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி டேட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஜூன் 15 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான டேட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி நியூ ஷெடியூல் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் முன்னாடியே இருக்குன்னா சேஞ்ச் பண்ணுவோம், இல்லைனா இதே ஷெடியூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் லிங்க் ஷேர் பண்ணுவோம். இப்போ ஏப்ரல் 25 டெஸ்ட்டு வந்து 6th ஓல்டு புக்கு இயல் 6லேருந்து 9 இருக்குன்னா அதுக்கான புக் லிங்க் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு 10th சோஷியல், 8th சோஷியல் புக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்கள்கிட்ட ஓனாக புக் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த புக் லிங்க் ஷேர் பண்ணுவோம், அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி சயின்ஸுக்கான இந்த புக் லிங்க்கும் ஷேர் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி அந்த யூனிட்டை வந்து படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம். ஸோ லிங்க் யூஸ் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கணும். இப்போ 8 PM சென்ட் பண்ணோன்னா மறுநாள் 8 PM வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அதுலேயே உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம். ஏதாவது கொஷினுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத லிங்க்கில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். பிடிஎஃபில் லாஸ்ட் பேஜில் ஆன்சருக்கு இருக்கும். ஸோ அகெயின் ஃப்யூச்சரில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 999. இதுவே ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண பேட்சில் இருக்கீங்கன்னா 899 ரூபாய் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 999 பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம், ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியம் தான். நம்ம இங்கிலீஷ் மீடியம் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, தமிழ் மீடியம். வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றிய டவுட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.